சென்னை நகரத்தின் பரபரப்புகளில் இருந்து சற்று தள்ளி அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதியில் உள்ள பைத்துல் ரஹ்மா என்ற 2 மாடி வீடு வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு செல்வச் செழிப்பாக இருந்தது. ஆனால் அதன் உள்ளே சைனபா என்ற அம்மையாருக்கு அது ஒரு தங்கக்கூண்டு மட்டுமேயாக இருந்தது. கணவன் அப்துல் ரஹ்மான் சாஹிப் உயிருடன் இருந்தபோது அந்த வீடு எப்போதும் உயிரோட்டமாக இருந்தது. தொழுகை நேரங்களில் பள்ளியில் இருந்து வரும் அவரது நண்பர்கள், பிள்ளைகளின் சிரிப்பொலிகள், குர்ஆன் ஓதலின் இனிய இசை எல்லாம் இன்று ஒரு நினைவு மட்டுமே. பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டில் உள்ளனர். மாத இறுதியில் வங்கி கணக்கில் வரும் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த பணத்தால் வாங்க முடியாத அமைதியும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டிலிருந்து எப்பொழுதோ வெளியேறிவிட்டன. கணவரின் மரணத்திற்கு பிறகு சைனபாவின் உலகம் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் சுருங்கியது. அருகிலுள்ள வீட்டு மக்களை பார்ப்பது கூட அவ்வப்போது கேட் திறக்கும் போது மட்டுமே. ஒவ்வொரு இரவிலும் தனிமை ஒரு பயங்கர உயிரினம் போல அவரை சுற்றி கொண்டது. கணவருடன் தஹஜ்ஜு தொழுதெழுந்த இரவுகளை அவர் நினைத்தார். அவரது கையை பிடித்து பள்ளிக்கு சென்ற பாதைகள் நினைவுகளுக்கு மரணமில்லை. ரப்பே, இந்த வெறுமையை என்னால் தாங்க முடியவில்லை. அவர் பலமுறை தொழுகை தளத்தில் முகத்தை மூடி அழுதார். வீட்டின் மேல் மாடி வெறுமனே பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. வெளியே இருந்து ஏணிப்படிகள் இருப்பதால் அதை ஒருவருக்கு வாடகைக்கு கொடுத்தால் ஒரு சத்தமும் அசைவும் இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. அது ஒருவேளை தனது தனிமைக்கு ஒரு தீர்வாக இருக்கலாம், ஒரு சிறிய வருமானமும் ஆகும். அந்த எண்ணத்திலிருந்து அவர் டுலெட் என்ற பலகையை கேட்டில் தொங்கவிட்டார். நாட்களுக்குள் பல அழைப்புகள் வந்தன. இறுதியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கேட்டை தாண்டி அவன் வந்தான். நஜீப், 22 வயது, மெலிந்த உடல், கண்களில் கனவுகளின் ஒளி. கிராமத்தின் வறுமையிலிருந்து ஒரு ஐடி நிறுவனத்தின் சிறிய வேலையில் இடம்பெயர்ந்த ஒரு இளைஞன். உமா, நான் நஜீப். வாடகைக்கு கொடுக்கிறீர்கள் என்று அறிந்து வந்தேன். அவனது பேச்சில் ஒரு கிராமவாசியின் அப்பாவித்தனம் இருந்தது. அவனது நிலையையும் தேவையையும் புரிந்து கொண்ட சைனபாவுக்கு அவனிடம் அன்பு தோன்றியது. மகன் ராஷிதின் அதே வயது. அவர் அவனுக்கு மேல் மாடி அறையை திறந்து கொடுத்தார். மகனே, இங்கே இரு. வாடகை இப்போது தர வேண்டாம். வேலையில் நிரந்தரமான பிறகு போதும். முதல் சில நாட்கள் நஜீப் மேல் மாடியில் ஒதுங்கி கிடந்தான். காலையில் வேலைக்கு போவான், இரவு தாமதமாக வருவான். வெளியே இருந்து ஏணிப்படிகளை மட்டும் பயன்படுத்தினான். அவனது அறையில் இருந்து லேசான வெளிச்சம் தெரியும் போது சைனபாவுக்கு ஒரு ஆறுதல் தோன்றியது. இந்த வீட்டில் நான் தனியல்ல. ஒரு நாள் இரவு தாமதமாக வந்த நஜீப்பை பார்த்தபோது சைனபா கேட்டார், மகனே, ஏன் எதுவும் சாப்பிடவில்லை? ஹோட்டல் உணவை எப்போதும் சாப்பிட்டால் உடம்பு கெடும். நாளை முதல் கீழே வா. உம்மா செய்வது என்னவோ அதை மகனும் சாப்பிடலாம். அந்த அழைப்பை அவனால் மறுக்க முடியவில்லை. அடுத்த நாள் முதல் அவன் கீழே சமையலறையில் வந்து உணவு சாப்பிடத் தொடங்கினான். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. நஜீப் மெதுவாக அந்த வீட்டின் பகுதியானான். சைனபா அவனுக்காக விருப்பமான உணவுகளை செய்தார். அவனது துவைக்க வேண்டிய துணிகளை எடுத்து துவைத்து வைத்தார். நஜீப் தனது வீட்டின் சிரமங்களை பற்றியும், சகோதரியின் திருமணத்தை பற்றியும், உம்மாவின் நோயை பற்றியும் எல்லாம் அவரிடம் பேசினான். சைனபா எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டு ஆறுதல் கூறினார். அவர்களது உரையாடல்களுக்கு இடையே சைனபாவின் தனிமையின் பனி உருகத் தொடங்கியிருந்தது. ஒரு நாள் நகரத்தில் சுற்றும்போது ஒரு மொபைல் கடையில் விலை உயர்ந்த போனை பார்த்து நிற்கும் நஜீபை சைனபா பார்த்தார். அடுத்த நாள் அந்த போனை அவர் அவனுக்கு பரிசளித்தார். இதற்கு எதுவும் தேவையில்லை உம்மா. அவன் தயங்கி நின்றான். சரியில்லை மகனே, என் மகனுக்கு நான் வாங்கி கொடுத்ததாக நினைத்தால் போதும். அந்த பரிசுகள் மெதுவாக அதிகரித்தன. பிராண்டட் உடைகள், ஒரு லேப்டாப், இறுதியில் ஒரு புதிய பைக்கை வாங்க பணம் வரை. நஜீபின் எதிர்ப்புகள் பலவீனமானது. நகரத்து நண்பர்களிடையே மதிப்பும் நிலையும் பெற அந்த பரிசுகள் அவனுக்கு உதவின. அவன் சைனபாவிடம் மேலும் நெருங்கினான். ஒரு மழை இரவு, வெளியே வலுவான இடி மற்றும் மின்னல். மேல் மாடி அறையில் நஜீபுக்கு பயம் தோன்றியது. கீழே சைனபாவும் தனியாக இருந்தார். மகனே, வெளியே இறங்கி நனைய வேண்டாம். உள்ளே ஒரு கதவு உள்ளது, நான் திறந்து தருகிறேன், அது வழி வா போதும். அதுவரை பூட்டியிருந்த மேல் மாடியையும் கீழ் மாடியையும் இணைக்கும் அந்த கதவை சைனபா திறந்தார். அது ஒரு கதவு மட்டுமல்ல, அவர்களுக்கு இடையே இருந்த கடைசி எல்லையாக இருந்தது. அன்று இரவு அவன் கீழே ஹாலில் உட்கார்ந்து அவருடன் டிவி பார்த்தான்.
சாத்தான் அவர்களது மனங்களில் ஆசைகளின் விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தான். அவர்களது நெருக்கம் அருகிலுள்ள சில கண்களை கவனிக்கத் தொடங்கியிருந்தது. அடுத்த வீட்டு கதீஜா ஒரு நாள் சைனபாவிடம் கேட்டார், சைனபா, அந்த இளைஞன் எப்போதும் உன் கூடவே இருக்கிறானே. மக்கள் ஏதேதோ பேசி உருவாக்க அதிக நேரம் வேண்டாம். அது அவரை அமைதி இழக்க செய்தது. ஆனால் நஜீபின் அருகாமை கொடுக்கும் ஆறுதல் அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்க அவரை தூண்டியது. ஒரு வெள்ளிக்கிழமை வெளிநாட்டில் உள்ள மகன் ராஷித் வீடியோ அழைப்பில் அழைத்தான். பேசும்போது நஜீப் தற்செயலாக பின்னால் கடந்து சென்றான். யாரும்மா அது? அவர் எப்போதும் வீட்டிலா இருக்கிறார்? ராஷிதின் கேள்வியில் சந்தேகத்தின் முனை இருந்தது. அது வாடகைக்கு இருக்கும் குழந்தை மகனே. அவன் ஒரு ஏழை. சைனபா தடுமாறினார். அந்த உரையாடல் அவரை மிகவும் பயமுறுத்தியது. உலகம் தங்களை கவனிக்கிறது என்ற உணர்வு அவரை எரித்தது. பயமும் தனிமையும் சேர்ந்து வேட்டையாடிய ஒரு இரவில், பலவீனமான ஒரு தருணத்தில் அந்த வீட்டில் நடக்கக்கூடாதது நடந்தது. சைனபாவும் நஜீபும் தவறில் விழுந்தனர். அது உணர்ச்சிகளின் வெடிப்பு அல்ல, மாதங்களாக உள்ளே அடக்கி வைத்த தனிமையின் மற்றும் ஆசைகளின் விளைவு. அடுத்த நாள் காலை எழுந்தபோது இருவரையும் கடுமையான குற்ற உணர்வு சுற்றி கொண்டது. சைனபாவுக்கு தனது கணவரின் முகம் நினைவு வந்தது. தொழுகை தளத்திலிருந்து எழுந்திருக்க அவருக்கு வலிமை இல்லை. நஜீபுக்கு நாட்டில் உள்ள தனது உம்மாவும் அவன் திருமணம் செய்ய கனவு கண்ட ஃபாத்திமாவும் நினைவு வந்தது. நான் என்ன தவறு செய்தேன்? உம்மாவின் இடத்தில் உள்ள ஒருவருடன் அவன் தன்னை வெறுத்தான். அவர்களால் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்க முடியவில்லை. ஆனால் செய்த தவறின் போதை அவர்களை மீண்டும் மீண்டும் அதிலேயே இழுத்தது. யாரும் பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் அவர்கள் தங்களது பாவங்களை மீண்டும் செய்தனர். அல்லாஹு எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்ற உண்மையை அவர்கள் வசதியாக மறந்தனர். நாட்கள் கடந்தன. சைனபாவுக்கு தனது உடலில் சில மாற்றங்கள் உணரத் தொடங்கின. ஒரு மருத்துவரை ரகசியமாக போய் பார்த்தபோது அந்த உண்மை ஒரு இடி போல அவர் மீது விழுந்தது. சைனபா கர்ப்பிணி. 50ஆம் வயதில் கணவன் இல்லாததான் கர்ப்பிணி என்ற உண்மையை எப்படி உலகத்திடம் சொல்வது? பிள்ளைகளிடமும் நாட்டு மக்களிடமும் என்ன ஆறுதல் சொல்வது? அவமான சுமையால் அவரது தலை சுற்றியது. அந்த தருணத்தில் அவருக்கு முன் ஒரே ஒரு வழி இருந்தது, நஜீப். அவர் நஜீபிடம் விஷயத்தை சொன்னார். அதை கேட்டு அவன் உடைந்து போனான். இனி நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை அழிந்தது. என் ஃபாத்திமா. அவன் தலையில் கை வைத்து கதறினான். அழுது பயனில்லை நஜீப். நீ என்னை நிக்காஹ் செய்ய வேண்டும். இல்லையென்றால் நாம் இருவரும் இந்த நாட்டில் வாழ மாட்டோம். சைனபாவின் குரல் உறுதியாக இருந்தது. அது கோரிக்கை அல்ல, அச்சுறுத்தல். நஜீப் தப்பிக்க முயன்றான். அவன் தனது கிராமத்திற்கு ஓடிப்போக கூட திட்டமிட்டான். ஆனால் சைனபா அவனை அதற்கு அனுமதிக்கவில்லை. அவர் சில மத்தியஸ்தர்களையும் ஒரு வழக்கறிஞரையும் அணுகினார். ஒரு பதிவு அலுவலகத்தின் உணர்ச்சியற்ற சூழலில் அறிமுகமில்லாத இருவரின் சாட்சியில் அந்த நிக்காஹ் நடந்தது. நஜீபின் கண்கள் வெறுமையாக இருந்தன. சைனபாவின் முகத்தில் வெற்றி உணர்வு இல்லை, மாறாக பயம். திருமணச் செய்தி அறிந்த நஜீபின் வீட்டார் உடைந்து போனார்கள். அவனது காதலி ஃபாத்திமா வேறொருவருடன் திருமணம் உறுதி செய்தாள். அவனது நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தனர். வேலையிடத்தில் அவன் தனிமைப்பட்டான். அவனது உலகம் இருட்டானது. திருமணத்திற்கு பிறகு நஜீப் ஒரு உயிருள்ள சவமானான். அவன் மேல் மாடி அறையில் ஒதுங்கி கிடந்தான். சைனபாவிடம் பேசாமல் போனான். அவனது கண்களில் இருந்த கனவுகள் அழிந்திருந்தன. ஒரு இரவு அவன் தனது மொபைல் போனை எடுத்து ஒரு வீடியோவை பதிவு செய்ய தொடங்கினான். என் மரணத்திற்கு காரணம் சைனபா. அவரது தனிமைக்கு நான் ஒரு இரையானேன். அவரது பணமும் அன்பும் என்னை ஒரு பொறியில் வீழ்த்தின. என் வாழ்க்கை அழிந்தது. அல்லாஹு எனக்கு மன்னிப்பு கொடுப்பாரா என்று தெரியவில்லை. அந்த வீடியோவை தனது பழைய நண்பனுக்கு அனுப்பிய பிறகு அவன் அந்த அறையில் வாழ்க்கையை முடித்து கொண்டான். அடுத்த நாள் காலை கதவு திறக்காததை பார்த்து சந்தேகம் தோன்றிய சைனபா போலீஸை அழைத்தார். அவர்கள் வந்து கதவை உதைத்து திறந்தபோது ஒரு துயரத்தின் அசைவற்ற காட்சி அவர்களை வரவேற்றது. நஜீபின் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்கொலை தூண்டுதல் குற்றத்திற்கு போலீஸ் சைனபாவை கைது செய்தது. பைத்துல் ரஹ்மா என்ற அந்த வீட்டிலிருந்து ஒரு குற்றவாளியைப் போல அவர் போலீஸ் ஜீப்பில் ஏறும்போது அருகிலுள்ளவர்கள் அவரை வெறுப்புடன் பார்த்தனர். சிறையின் குளிர்ந்த தரையில் உட்கார்ந்து சைனபா தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்தார்.
ஒவ்வொரு தருணமும் அவரை எரித்தது. தனிமையில் தொடங்கிய ஒரு சிறிய ஆறுதல் எவ்வளவு பெரிய துயரத்தில் முடிந்தது. ஒரு அப்பாவி இளைஞனின் உயிரை பறித்து அவன் குடும்பத்தை அழித்து சொந்த பிள்ளைகள் முன் தலைகுனிந்து, எல்லாவற்றிற்கும் மேலாக ரப்பின் முன் மகா பாவியாக. அங்கே அந்த இருண்ட அறையில் சைனபா உண்மையாக அழுதார். தனது தவறுகளுக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டார். அது ஒரு சாதாரண அழுகையல்ல, இதயம் உடைந்த பச்சாதாபம், தௌபா. கர்ப்பிணியாக இருந்ததால் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. அவர் திரும்பி வந்தது அதே வீட்டிற்கே. ஆனால் இப்போது அந்த வீடு அவரை மூச்சுமுட்டச் செய்தது. ஒவ்வொரு மூலையும் நஜீபின் நினைவுகளால் நிரம்பியிருந்தது. மாத நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு ஆண் குழந்தைக்கு பிறப்பு கொடுத்தார். பாவத்தில் பிறந்த குழந்தை. ஆனால் சைனபா அவனை வெறுக்கவில்லை. இவன் என் தண்டனை அல்ல, என் சோதனை. என் தௌபாவை அல்லாஹு ஏற்றுக்கொண்டாரா என்று தெரிய ஒரு அடையாளம். இந்த குழந்தையை நல்ல ஒரு முஃமினாக வளர்த்து என் ரப்பின் முன் மன்னிப்பு கேட்பேன். அவர் அந்த குழந்தையுடன் அந்த வீட்டில் வாழ்க்கையை தொடர்ந்தார். சட்டத்தின் விசாரணைகள் ஒரு பக்கம் நடக்கின்றன, சமூகத்தின் குற்றச்சாட்டுகள் மறுபக்கம். இருந்தாலும் அவரது கிப்லா இப்போது ஒன்றாக இருந்தது, பச்சாதாபம். இரவின் அமைதியில் அந்த வீட்டிலிருந்து இப்போது ஒரு குழந்தையின் அழுகையும் அதனுடன் ஒரு பெண்ணின் இதயம் உடைந்த பிரார்த்தனையும் கேட்கலாம். மனிதனின் சோதனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உண்மையான பச்சாதாபத்தின் கதவுகளை அல்லாஹு ஒருபோதும் மூடமாட்டார் என்ற நம்பிக்கையுடன் இருள் விழுந்த அந்த மெஹ்ராபில் இருந்து அவர் தங்களது ரப்பிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்.